நீதித்துறை சேவையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செழியன் குறித்த அதிர்வுகள் அவரது ஐரோப்பா பயணத்தில் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. பிரித்தானியா மற்றும் சுவிஸ் ஆகிய நாடுகளுக்கு தனக்குரிய சேவை நலன் பாராட்டு அரங்குகளில் முன்பே ஏறிய அவர் நேற்று பாரிஸ் அரங்கில் ஏறிய போது தனது அரசியல் பிரவேசம் குறித்து ஊடகங்களுக்கு பரமட்டான ஒரு விடையை வழங்கியதாகவே கருத முடிகிறது. வரும் ஆனால் வராது என்ற திரைப்பட நகைச்சுவையையும் அவர் தனது உரையில் ஒரு கட்டத்தில் வேடிக்கையாக குறிப்பிட்டிருந்தாலும் பின்னொரு கட்டத்தில் தமிழர்களின் சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற வேண்டிய கட்டுப்பாடு சிலேடை எதிர்காலத்தில் சுனாமியாக வருவேன் என்ற பாணியிலாக அவரது பிரகடனம் வெளிவந்துள்ளது. இருப்பினும் நேரடியாக தனது அரசியல் பிரவேசம் அல்லது வடக்கு மாகாண சபை தேர்தலில் களம் இறங்குவது குறித்து அவர் ஏதும் சொல்லவில்லை. இந்த விடயத்தில் கிட்டத்தட்ட 10 மாத காலம் மௌனத்தில் இருந்த அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு அறிவிக்கவில்லை மற்றும் போட்டியிடும் நோக்கத்தையும் அறிவிக்கவில்லை. லண்டன், பாரிஸ் என அவர் இந்த விடயத்தில் சில கட்டியங்களை வெளிப்படுத்தினாலும் அவர் தனது அரசியல் ஈடுபாட்டை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தவோ உறுதியாக மறுக்கவோ இல்லை. ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பில் முன்னர் ஒரு முறையும் தன்னை போல ஒரு முன்னாள் நீதிபதியாக பிரவேசித்து பின்னர் தனது தலைமைத்துவத்தை வெறும் சடங்காக மாற்றி தோல்வியடைந்த விக்னேஸ்வரன் குறித்து முன்னுதாரணம் சில வேளைகளில் இளஞ்செழியனுக்கும் எச்சரிக்கை வழங்குகின்றது போலும். இளஞ்செழியனை பொறுத்தவரையில் அவர் நீதித்துறையில் அனுபவம் கொண்ட ஒருவராக இருந்தாலும் அவர் இதுவரை ஆட்சி அனுபவம் இல்லாத ஓய்வு பெற்ற ஆளுமையாளராக இருக்கின்றார். இருப்பினும் சிறப்பான ஒரு அரசியல் அணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒருவராக அவர் மாற விரும்பினால் அதனை பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிப்பதே உசினமானது என்ற கருத்து உள்ள நிலையில் இந்த விடயம் மையப்படுத்தி வெளிவந்திருக்கிறது.